நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்கஷன் என்னென்னா, நம்ம ஜெயம் வச்சு பார்க்க போகிறோம். ஜெயம் எது, ஜெயம் கொண்டவர்கள் யார் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை தேவன் மனுஷனை உருவாக்கும் பொழுது ஜீவன் உள்ள ஆத்மாவாக மனுஷனை உருவாக்கினார். 25வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனிகள் நீங்கள் சாப்பிட வேண்டாம். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள், வெட்கப்படாதிருந்தார்கள். பழத்தை தின்ன உடனே அவர்களுக்குள் என்னது, அவர்களுடைய தன்மை எப்படி இருந்தது, நிர்வாணத்தன்மை அவர்களுக்குள் தெரிந்தது. அவர்கள் தங்களை நிர்வாணிகளாக தகப்பனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டார்கள். ஆதியாகமம் 3 கடைசி வசனத்தின்படி நம்ம சொல்கிறார், நீங்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாளை வெளியில் விரட்டி விட்டாச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விரட்டிவிட்டார். ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விரட்டுறதன் காரணம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில், ஏன் தேவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விரட்டினார், ஏன், எதற்காக? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 50வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் அப்படின்னு, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமே சுதந்திரிப்பதும் இல்லை. எப்போ அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை தின்னாங்களோ, அவர்களுக்கு உள்ளே இருந்த ஒரு ஜீவன் அவர்களை விட்டு போயிடுச்சு. அந்த ஜீவன் இருந்த இடம் ஆத்மா. இப்போ ஆத்மா காலியாக இருக்குது. அவர்களுக்கு உள்ள ஆண்டவர் சொல்கிறது, நீங்கள் இப்போ எப்படி இருந்தாங்களா, அவங்க மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொண்டிருந்தார்களா. அந்த மாம்சம் இரத்தமும் அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் வெளியில் வந்த உடனே ஆபேலை காயின் கொல்றான். அவனுக்கு பாடம் நடத்தின யார் சொல்லி கொடுத்தது அவனுக்கு கொல்றது? காரணம், அவங்களுக்குள்ள இருந்த அந்த மாமிசமும் இரத்தமும் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளதாக இருந்தது. இந்த மாமிசமும் இரத்தம் உள்ள இந்த சிந்தனை உள்ள மனுஷன் எங்கே இருக்க முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை இருக்க முடியாது. அதனால் தேவன் ஏதேன் தோட்டத்தில் அவங்கள என்ன பண்ணிட்டார், தேவன் வெளியே விரட்டி விட்டாச்சு. அப்போ அவங்களுக்குள்ளால ஒரு தன்மை இருக்குது, மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படிங்கிற நேரத்தில், அப்போ அந்த மாமிசம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக அவங்களுடைய சரீரத்தில் இருக்குது. அதனால் அவங்களுக்குள்ளார எங்கே அவங்களால எங்கே இருக்க முடியாது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளார அவங்களால இருக்க முடியாது. அதனால் தேவன் அவர்களை வெளியில் விரட்டி விட்டாச்சு. வெளியில் வரும் பொழுது அவங்களுடைய ஆத்மா எப்படி இருக்குது, ஒரு காலியான இடமாக இருக்கிறது. அந்த ஆத்மாவில் என்னதில்லை, அவங்களுக்கு உள்ள அந்த ஜீவன் இல்லாமல் அந்த ஆத்மா காலியாக இருக்கிறது. இப்போ இந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருக்குதுன்னா, ரோமர் 8வது அதிகாரத்தில் 21வது வசனம், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டதாகியால் நமக்கு தெரிந்திருக்கிறது, இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டி மேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அந்த ஆத்மா இப்போ உள்ளே இருந்து அந்த ஆத்மாவில் ஜீவன் இல்லாததுனால, ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வந்ததுனால அந்த ஆத்மா அவ்வளவு ஒரு நெருக்கடியில் இருக்குதான். அந்த ஆத்மாவை ஒன்றுமே செய்ய முடியல. காரணம், ஏன் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில், மாமிசமும் இரத்தம் அந்த ஆத்மாவை சிறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் என்னது, அவங்களால ஏதேன் தோட்டத்துக்குள்ளால இருக்க முடியல. தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தொட்டு அவங்க என்ன பண்ணிட்டார், வெளியில் விரட்டிட்டார். ஓகே, அது நடந்துச்சு. சாத்தான் என்ன பண்ணிட்டான், ஆதாம் ஏவாளை ஏமாற்றி அவங்களுக்கு அந்த பழத்தை கொடுத்து அவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த ஆத்மாவில் இருந்த அந்த ஜீவன் வெளியில் விரட்டினான். தேவன் சொல்கிறது 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுடைய வார்த்தை, அவர்களுக்கு நான் திருப்பி நித்திய ஜீவனை அளிப்பேன் அப்படிங்கிறாராம். ஏதேன் தோட்டத்தில் போன அந்த ஜீவன் திருப்பி நான் அவர்களுக்கு என்னதான், அவரோட ஆத்மாவில் திருப்பி உதயம் என்கிற வாக்கு தத்துவத்தை தேவன் அங்கே கொடுக்கிறார். இப்படியாக தேவன் அவர்களை விட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்களை வெளியில் விரட்டி இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் அவர்களுக்கு என்னதான் கொடுக்கிறார்.
இப்போ ஏதேன் தோட்டத்திலேருந்து அவங்க வெளியில வந்ததுனா, அவங்களுக்குள்ளால இருந்தது என்ன? ஒரு நிர்வாண தன்மையோடு வர்றாங்க வெளியில. அதாவது ஆத்துமாவில் ஜீவன் இல்லாம, அவங்க வெளியில வரும்பொழுது எப்படி வர்றாங்களாம்? ஒரு நிர்வாண தன்மையாக வர்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இதே இது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில 1வது அதிகாரத்திலேருந்து 4வது வசனத்தையும் நம்ம படிக்கும் பொழுது, அந்த வசனங்கள் சொல்லுது, அவர்கள் தரித்து கொண்டவர்களானால், அதாவது அந்த வசனம் 1, 2, 3, 4 நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில, அந்த வசனங்கள் என்னத அடையாளப்படுத்துனா, நம்ம ஒரு சின்ன ஒரு இதில, ஒரு ரொம்ப ஆழமான ஒரு நம்மளுக்கு ஒரு அறிவு அதில வரும். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்துவிடும். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இப்போ ஏதேன் தோட்டத்திலேருந்து வந்த நம்மளுக்கு பூமிக்குரிய ஒரு கூடாரத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். அதாவது ஆத்மாவில் ஜீவன் இல்லாமல் பூமிக்குரிய பூமிக்கு உரிய இந்த பூமியில் ஜீவிக்கக்கூடிய ஒரு கூடாரத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுக்கு, அதாவது என்னுடைய உள்ளார்ந்த மனுஷனுக்கு பரலோகத்தில் ஒரு தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். 2வது வசனம், ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்படும். அப்போ என்னுடைய ஆத்மா இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு கூடாரத்தால் இருக்குது. கூடாரத்துக்கு மேலே இந்த ஆத்மா ஒரு கூடாரத்தை தேவன் அமைத்து கொடுத்து, அது பூமிக்கு அந்த கூடாரத்துக்குள்ளால என்னது இருக்குது? ஆத்மா. அப்போ அப்படி ஒரு ஒரு என்னது அந்த ஆத்மா உள்ளே இருக்குது. தேவன் சொல்றாரு, இது அல்ல, பரலோகத்தில் ஒரு நித்திய வீடாக தேவன் அதை அடையாளப்படுத்தி இருக்கிறார், அந்த நித்திய வீடு. அப்போ அந்த நித்திய வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா, என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில வந்த அந்த உள்ளார்ந்த மனுஷனோடு நான் காலியாக உள்ள மனுஷனாக வெளியில வந்தேன்னா, யாரை தரித்து கொள்ள வேண்டியதா இருக்குது? தரித்து கொண்டவர்கள். அந்த நிர்வாணத்தன்மை நான் மறைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நிர்வாணத்தன்மை மறைக்கும் பொழுது கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 27வது வசனத்தின்படி கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, அப்போ கிறிஸ்து அந்த ஆத்மாவில் ஜீவனாக அவர் உள்ள வந்து நம்மளுக்குள் வாசம் பண்ணும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோமா? நிர்வாணத்தன்மை மறைந்தவர்களாக இருக்கிறோம். நிர்வாணத்தன்மை எப்படி இருக்கிறோமா? நிர்வாணத்தன்மை நம்ம மறைந்தவர்களாக இருக்கோம். அப்போ இந்த நிர்வாணத்தன்மை நம்மளுக்குள்ளே இருந்து மறைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நிர்வாணத்தன்மை மறைக்கிறதுக்கு திருப்பி ஆண்டவர் சொல்லார். 1 யோவான் 2:20 நம்ம பார்த்துருக்குறோம். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த அந்த வாக்குத்தத்தம். அந்த ஜீவன் நம்மளுக்குள்ளேருந்து வாசம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விரட்டிவிடப்பட்ட நம்ம அந்த ஜீவனை திரும்பவும் நம்ம பெறுறோமா? அந்த ஜீவனை பெற்று நம்ம திரும்பவும் எங்கே போகிறோமா? ஏதேன் தோட்டத்துக்கு போகிறோம். அப்போ இந்த சரீரத்தை தேவன் எப்படி ஒரு கூடாரமாக தேவன் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 1, 2, 3 இந்த சரீரத்தை தேவன் ஒரு கூடாரமாக தேவன் என்ன பண்ண அடையாளப்படுத்துகிறார். அதுக்கு இணையான வசனங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதை 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 1லிருந்து 4, கலாத்தியர் 3:27. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே, நம்ம இன்னொன்று பார்ப்போம். ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியிருந்தோன்னா எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறனா? ரோமர் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். ரோமர் 8:2வது அதிகாரத்தினால வசனத்தில் ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே. அப்போ ஏதேன் தோட்டத்தில் இருந்தேன்னா வெளியில் வர்றேன், ஆத்மாவில் ஜீவன் இல்லாத ஒரு வெற்று மனுஷனாக நான் வெளியில் வர்றேன். வெளியில் வந்த மனுஷன் எனக்கு தேவன் சொல்லக்கூடியது, நான் எந்த பிரமாணத்தினால் ஒரு மரணம் அங்கே எனக்கு அறிக்கையிடப்படுகிறது. பாவம், தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அங்கே எனக்கு நடக்கக்கூடிய பாவம் அதனால் எனக்கு என்னது உண்டாயிட்டு? மரணம். அந்த பிரமாணத்தினால என்னது? இந்த போருக்கு யாருமே தப்ப முடியாது. பாவம் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினால உண்டான அந்த பாவத்துக்கு யாருமே தப்ப முடியாது. அது எப்படிப்பட்டதான்? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் தான் பாவம் பிரமாணம் என்கிற பிரமாணத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஒருவராலும் அந்த போருக்கு என்ன பண்ண விலகி ஓடவே முடியாது. அன்லெஸ் அன்டில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தில் நான் என்ன பண்ண கட்டப்பட்டு இருக்கிறேன். காரணம் என்னென்னா, ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறேன்? இந்த சூழ்நிலை ஏன் தேவனுடைய சமூகத்திலேருந்து என்ன தள்ளி விட்டது? அதுக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் ரோமர் 8வது அதிகாரத்தில் அதில் 7வது வசனம், எப்படி என்றால்
மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. எப்படி இருக்குதா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அதே அதில் யாக்கோபு 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் வெளியில் விரட்டுறது காரணம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கக்கூடிய நேரத்தில் ரோமர் 8வது அதிகாரத்தில் 7வது வசனம் மாம்ச சிந்தை. யாக்கோபு 4வது அதிகாரத்தில் 4வது வசனம் உலக சிநேகம். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து காரணம் இது எதனாலனா, இந்த பகை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்திருக்கிறார். எந்த பகை? உலகம் கூட்டல் மாமிசம் என்கிற பகையை பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி இந்த பூமிக்கு அனுப்பி இந்த 2 பகையையும் நமக்கு உள் இருந்ததை அவருடைய சரீரம் வழியாக வெளியில் தள்ளி நம்மை அவருடைய சரீரத்தில் இணைத்திருக்கிறார். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். ஓகே, அது அப்படி இருக்கட்டு. அப்போ நம்ம எப்படி இந்த 2 பகையும் என்ன ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் தள்ளி இருக்குது. நம்ம பார்க்குறோம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் என்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு கூடாரத்தை தேவன் வைத்து தந்தார். என்னுடைய ஆத்மாவும் இந்த பூமியில் ஜீவிக்குது. ஒரு கூடாரமாக இந்த சரீரம் இருக்குது. இந்த ஆத்மாவில் ஜீவன் இல்லாமல் நான் இருந்தேன்னா என்னால் எங்கே போக முடியாது? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி அந்த பரலோகத்தில் போய் அந்த நித்திய வீடு என்கிற அந்த இடத்துல நான் போய் இருக்க முடியாது. என்னுடைய ஆத்மாவில் அந்த ஜீவனை 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தின்படி அந்த ஜீவன் எனக்கு உள் வரும் பொழுது எனக்கு அந்த நித்திய வீடு பரலோகத்தில் இருக்குது. அதை நான் தேவனுடைய சமூகத்தில் நான் இருக்கலாம். அதுக்கு தான் அடையாளப்படுத்தக்கூடியது. அப்போ ஜெயம் எது? ஜெயம் கொண்டவர்களே. இது அடிப்படையாக நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது. ஏன் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளி போனோம்? ஏன் ஏதேன் தோட்டத்தை வெளியில் வந்தோம்? இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜெயம் எது, ஜெயம் கொண்டவர்கள் எதுக்குங்கிற வார்த்தைக்கு நம்ம கடைசியாக வருவோம். பாப்பா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 54வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அழிவு உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்போ ஜெயம் என்கிறது எதை குறிக்குது? வேதத்தில் சொல்லக்கூடிய ஜெயம் எது? தேவன் எதை ஜெயமாக அடையாளப்படுத்துகிறார்? நம்ம பார்த்தோம், என்னுடைய சரீரம் அழிவுக்கு அடுத்ததாக இருக்குது. அதாவது என்னுடைய சரீரம் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறது? மாமிசத்தாலும் இரத்தத்தாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாமிசம் இரத்தம் 1 கொரிந்தியர் 15:50 தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ளால போக முடியாது. காரணம் இதில் எப்படிப்பட்டது? இந்த மாமிசம் இரத்தம் எதுக்கு அடுத்ததாக இருக்குது? ஒரு பாவத்துக்கு அடுத்ததாக இருக்குது. அப்போ இந்த மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவன் அதை அடையாளப்படுத்த. இது அழிவுள்ளது, இது சாவுக்கு ஏதுவானது, இது மாறணும், இது மாற வேண்டியதாக இருக்குது. இது மாறும் பொழுது மரணம் ஜெயமாக. அப்போ ஜெயம் எது? ஜெயம் எது? அதான் 1 கொரிந்தியர் 15:54 1 கொரிந்தியர் 15:54 அழிவு உள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி சாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்போ ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது என்னுடைய அழிவுள்ள மாமிசமாகி என்னுடைய அழிவுள்ள மாமிசம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இது தரித்து கொள்ளும் பொழுது என்னுடைய மரணம் எப்படி இது ஜெயமாக தேவன் சொல். இதுதான் ஜெயம். ஒரு மனுஷன், அதாவது இந்த பூமியில் ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வந்த நம்ம எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கிறோமா? பாவ மாமிசம் பாவ இரத்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த சரீரத்தை மாற்ற வேண்டியதாக இருக்குதான். அதாவது இந்த மாமிசமும் இந்த இரத்தமும் அழிவுள்ளதாக இருக்கக்கூடியது. இதை நம்ம அழியாமையாக மாற்ற வேண்டியதாக இருக்குது. எப்படி அழிவில்லாததாக? அதாவது அவருடைய மாமிசமாகவும் அவருடைய ஜீவனாகவும் நம்மளை மாற்றும் பொழுது நம்ம சரீரம் ஏதாவது ஒரு மகிமை, அதாவது பரலோகத்திற்கு உள்ள ஒரு சரீரமாக மாறுகிறது. இப்படிப்பட்ட தன்மை எனக்குள்ளால் பூரணமாகும் பொழுது தேவன் சொல்ல இதுதான் ஜெயம் அப்படிங்கிறாராம். தேவன் ஜெயமாக சொல்கிறது இதுதான். இதுதான் ஜெயமாக தேவன் சொல்லக்கூடியது.
அப்படின்னா ஜெயம்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த மாமிசம் இரத்தமும் அவருடைய மாமிசமாகவும் அவருடைய ஜீவனாகவும் நிரப்பப்படாதது தான் ஜெயமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். இப்போ ஜெயம் கொண்டவர்கள் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சாயலை தேவன் சொல்லக்கூடியது அந்த தன்மையை அடைந்தவர்களை ஜெயம் கொண்டவர்களாக தேவன் அடையாளப்படுத்த வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தின் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இரு ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அதாவது தேவனுடைய பரதேசி, பாரடைஸ் ஆஃப் காட், அங்கே நம்மளுக்கு இதுதான் ஒவ்வொருடைய பிரயாசமாக இருக்குது. நம்ம ஏன் பிரயாசப்பட்டுருக்குறோம், எதுக்காண்டி பிரயாசப்படும்? ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய பரதேசின் மத்தியில் ஜெயம் கொள்கிறவன் எந்த ஜெயத்தை அடைந்தவன், அதாவது அழிவுள்ளதாகி இதை அழியாமல் சாவுக்கித சாமி தரித்து கொள்ளும்போது அந்த ஜெயத்தை நான் பெறும் பொழுது, இதுதான் தேவன் வேதத்தில் நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகள். அந்த ஜெயத்தை அடையும் பொழுது எந்த அந்த அழிவுள்ளதாகி இந்த மாமிசம் அழிவுள்ளதாகி இது அழியாமல் சாவுக்கு எதுவாய் சாவாயும் தரித்து கொள்ளும் அந்த ஜெயம் பெற்றவர்கள், அந்த ஜெயம் கொண்டவர்கள் எங்கே இருப்பது? தேவனுடைய பரதேசின் மற்ற ஜீவர்ஷத்தின் கனியை தேவன் அவர்களுக்கு புசிப்பிக்க கொடுப்பார். அப்போ நம்மளுடைய பிரயாசம் எதுக்கு எடுத்ததாக இருக்குது? நம்மளுடைய ஓட்டம் எதுக்கு எடுத்ததாக இருக்குது? அப்போ எல்லாருடைய ஓட்டம் நம்ம எங்கே அந்த தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவர்ஷத்தின் கனி நம்மளுக்கு புசிக்க கொடுக்கும்படியாக தேவன் அடையாளப்படுத்துகிற இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க முடிப்போம். அதே வெளிப்பாடு 2:11 வசனத்தில் ஆண்டவர் கடைசி 2 லைன், ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அப்போ தேவன் 2ஆம் மரணங்கிற ஏதேன் தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு மரணம் நடந்தது, அது 1ஆம் மரணமாகும். அப்போ இனி நம்ம ஆத்மாவில் ஜீவன் பெறாமல் நம்ம மறிக்கும் பொழுது அந்த மரணத்தை தேவன் 2ஆம் மரணமாக அறிக்கையிடுகிறார். அப்போ 1ஆம் மரணம், 2ஆம் மரணம். 1ஆம் மரணம் நம்ம ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் அடைஞ்சாச்சு. இனி நம்ம 2ஆம் மரணத்துக்கு போகாமல் அந்த பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு கூடு, அப்போ நம்மளுடைய இது பூமிக்குரிய கூடாரமாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஆனால் பரலோகத்தில் நம்மளுக்கு ஒன்று நித்திய வீடு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துக்கு போகணும்னா என்னுடைய மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படணும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நான் முக்கியமான வசனங்கள் 1 5, என்னுடைய மரணமானது அந்த ஜீவன் ஆத்துமாவில் ஜீவன் பெற்று என்னுடைய மரணம் நடக்கணும். ஆத்மாவில் ஜீவன் பெற்று இந்த சரீரம் இதான் மகிமை அடைந்த சரீரமாக ஆத்மாவில் ஜீவன் கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தின்படி மகிமையானவர், அதாவது கிறிஸ்துவானவர் என்னுடைய ஆத்மாவில் ஜீவனாக வந்து தங்கி அவர் என்னுடைய சரீரம் முழுவதையும் தேவன் என்ன பண்ண மகிமை உள்ள ஒரு சபையாக மாற்றி பரலோகத்துக்கு அடுத்த ஒரு சபையாக தேவன் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்தோடு தான் ஒவ்வொருவரும் தான் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டு ஏன் நம்ம எதுக்காண்டி ஏற்றுக்கொள்கிறோன்னா, இந்த பூமிக்குரிய கூடாரமாகி இந்த சரீரம் அழிஞ்சிரும். அந்த லூக்கா 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த ஓமை, அந்த ஆத்மாவில் ஜீவன் இல்லாத அந்த ஐஸ்வர்யம் பார்த்து சொல்கிறார், மூடனே மதிகேடனே அப்படிங்க அடையாளப்படுத்துகிறார். அப்போ எது ஜீவன்? நம்மளுக்கு ஆத்மாவில் ஜீவன் பெற்று இந்த சரீரத்தை ஒரு மகிமையுள்ள ஒரு சபையாக மாற்றுறது தான் என்னது? அதுதான் ஜெயம். அப்போ ஜெயம் எது? இந்த அழிவுள்ளதாக இது அழியாம சாவுக்கிற சாவாமையும் தரித்து கொள்ளும்படியாக மாறுவது, அது மாறும்படியாக செய்கிற ஜெயம் கொண்டவர், அந்த தன்மை அடைந்தவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to God.